ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை ஏமாத்துறவங்களும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்களும் இப்போ நல்லா இருக்காங்க நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ பார்ப்பதும் கேட்பதும் உண்மை கிடையாது. கூடிய சீக்கிரம் இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க துன்பத்தை விட, நீ மனசளவுல படுற வேதனையை விட அவர்கள் மிகப்பெரிய துன்பத்தையும் வேதனையும் அனுபவிக்க போறத நீ கண்கூடாக பார்க்க தான் போற. நான் இப்போதைக்கு சொல்லும்போது அது உனக்கு கேட்பதற்கு சந்தோஷமா இருந்தாலும், நாளைக்கு அவங்க அதுக்கான கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நீயே பார்த்து வருத்தப்படுவ. ஐயோ பாவம், மன்னிச்சிடுங்க வராகி அம்மா, நீயே என்கிட்ட வந்து சொல்ற வரைக்கும் நான் அவங்கள மன்னிக்க மாட்டேன் என் செல்லமே. ஏன்னா என் அன்பு பிள்ளையான நீ என்னதான் முழுசா நம்பியிருக்க. நான் உனக்கு நல்லது செய்வேன் நம்பிக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க நீனு அவ்வளவு சுலபமாக இந்த நிலைமைக்கு வரல. உன் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு கையும் ஊன்றி காலை ஊன்றி கஷ்டம் கருமம் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சு வாழ்க்கையில முன்னேறதுன்னு துடிச்சு அதுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்ற இந்த சூழ்நிலையில உன்னை ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்ற போது அதை பார்த்துக்கிட்டு ஒரு தாயாக என்னால் பொறுக்க முடியுமா? அதனாலதான் நான் துணிஞ்சு இப்போ உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுக்க போறேன். அவங்க உன் கண்ணு முன்னாலேயே இல்லாத கஷ்டத்தை எல்லாம் பெரும்பாடு பட்டு வாழ போறாங்க. அப்போ நீ ஏன் அவர்களுக்காக என்னிடம் வந்து பிரார்த்தனை செய்வாயேன்னு செல்லமே. அவங்கள விட்டுடுங்க வராகியம்மா, அவங்க பண்ற தவறுக்கு அவங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்த தண்டனையே போதும். இனிமே அவங்க திருந்தி வாழட்டும், நீ மனதார என்னிடம் கேட்கக்கூடிய சூழ்நிலை சீக்கிரமே உண்டாகத்தான் போகுது. ஏன்னா இப்ப உள்ள மனிதர்களுக்கு எல்லாம் பயபக்தி என்பதை விட நம்ம சந்தோஷமா வாழ்ந்தா போதும், நிம்மதியா வாழ்ந்தா போதுன்ற சுயநலம் அதிகமாயிடுச்சு. முன்னெல்லாம் யாருக்கும் எந்த தேவையும் இருக்கோ இல்லையோ, ஆனா மனசளவுல உண்மையான பக்தியோட தெய்வத்தை வணங்குபவர்களாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பக்திங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் காசு பணம் பணத்தாசைன்னு பேராசையா மனிதர்கள் வாழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிரச்சனை கஷ்டம் சிக்கல் இழப்புன்னு எல்லாருக்கும் உண்டாக்குன பிறகு ரொம்ப பயப்பட்டு அதன் மூலமாக என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், என் குடும்பத்துல இழப்பு வந்துடக்கூடாது, எனக்கு சந்தோஷம் கிடைக்கணும், எனக்கு செல்வம் கிடைக்கணும்னு பயந்து பயந்து என் கிட்ட வந்து பக்தி செலுத்த ஆரம்பிச்சாங்க. எனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்கள நீ பாத்துக்கோ, என்னை அழ வச்சவங்கள நீ பாத்துக்கோ, என்னை கண்ணீர் சிந்த வச்சவங்களுக்கு தண்டனை கொடுன்னு அப்படி பயத்திலையும் கொஞ்சம் பக்தியிலையும் வேண்டுதலை என்கிட்ட வச்சாங்க. அப்போ ஆனா இப்போல்லாம் நிறைய பேருக்கு பயமும் போயிருச்சு பக்தியும் போயிருச்சு. மனசுல இருக்கதெல்லாம் ஆணவமும் அகங்காரமும் யார வேணா ஏமாத்தி யார வேணா கஷ்டப்படுத்திட்டு நம்ம நல்லா வாழ்ந்துடலான்ற எண்ணமும் நிறைய பேருக்கு வந்து விட்டது தானே. இப்பவும் நான் தண்டிக்காம சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேனா, நாளைக்கு இந்த கொடுமைக்காரர்கள் கொடூரக்காரர்களின் எண்ணமும் ஆட்களும் அவர்களுடைய செயலும் அதிகமாயிடும். அதனாலதான் இப்போதே அதை தடுத்து நிறுத்தி தவறு செஞ்சா பாவம் செஞ்சா அதுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதன் மூலமாக இந்த உலகத்துக்கு உணர்த்துவதற்காக தான் இப்போது துணிஞ்சு தைரியமா வந்துட்டேன். தைரியமானா அவங்களும் என் பிள்ளைங்கள்ன்றனால எனக்கு அவங்கள கஷ்டப்படுத்துற எண்ணமே வரல. பாவம் பாவம்னு விட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாது தானே. என் பிள்ளைகள் எல்லாரையும் திருத்த வேண்டியதும் அவர்களை சரியா வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பும் எனக்கு இருக்கிறதுனாலதான் இப்ப மனசை தைரியப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அவங்க வாழ்க்கையில பிரச்சனையை கொடுத்து அவர்களை திருத்துவதற்காக நானே களமிறங்கி விட்டேன். இத்தனை நாள் கஷ்டப்பட்ட நீ இப்போது உன் கனவுகளை சுலபமா நிறைவேற்றிக்குவ. உன் கனவு நிஜமாகாம போயிடணும் நடக்காம போயிடணும்னு தடுத்தவர்கள் எல்லாம் இப்போது தண்டனை பெற்று வரிசையில் நிக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என் அன்பு பிள்ளையே, உன் மனசுல இருந்த கேள்விகளும் குழப்பங்களும் எல்லாமே சரியாகி நீ உனக்கு தவறு செய்தவர்களா நல்லா இருக்காங்களேன்னு கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் நல்லது நினைச்சா நான் கஷ்டப்படுறேன்னு யோசிச்ச உன்னை இப்போ சந்தோஷமா வாழ வைக்கதான் போறேன். வாழ்க்கையை வாழும்போது கஷ்டமும் பிரச்சனையும் வரதான் செய்யும். ஐயோ இந்த வாழ்க்கையை வாழணுமா நினைக்காத. வாழணுமா நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழாம வாழ்ந்தே ஆக வேண்டும், அதிலும் நான் ஜெயித்தே ஆக வேண்டும் என தைரியமாக முடிவெடு. உனக்கு இருக்கக்கூடிய துன்பமும் தூசியாக பறந்து காணாமல் போய்விடுமேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும், யாரும் உன்னை அவமானப்படுத்திடக் கூடாது நீ நினைச்சினா பல இடங்கள்ல நீ ஊமையாக இருந்தால் போதும். எல்லாருக்கும் நீ உண்மையா இருக்க அது வேற விஷயம். ஆனா நீ என்னதான் உண்மையா இருந்தாலும் அடுத்தவங்க உன்னை சுலபமா திட்டிடுறாங்க, கேலி பேசிடுறாங்க, அவமதிச்சிடுறாங்க தானே. அப்படி இருக்கும்போது நீ உண்மையாக இருப்பதை காட்டிலும் ஊமையாக இருந்துவிடு. அதன் மூலமாக சில இடங்கள்ல நீ ஜெயிப்பதற்கும் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், பல இடங்கள்ல நீ அவமானப்படாமலும் தப்பிச்சிருவ. நீ போற பாதை எல்லாமே சரியாக இருக்கும் நினைக்காத. ஏதேனும் ஒரு சில பாதைகள் தவறாகும். ஆனா அந்த நேரத்துல நீ சரியா சிந்திச்சு உன் வாழ்க்கை பாதையை சரியான பக்கம் திசை திருப்பிவிடு.
அப்படி நீ அந்த நேரத்துல மனசு குழம்பி போய் இருந்தினா, தவறு நடக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சினா, உன் வாழ்க்கையே வீணாகிவிடும். அதனால தானே எப்பவுமே மனசை தெளிவா வச்சுக்கோ. ஏதாவது தவறு நடந்துராம பார்த்து பார்த்து உனக்கான வேலைகளை செஞ்சுக்கோ நான் சொல்றேன். ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்க்கையில நீ வெற்றிக்காக போராடிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அந்த வெற்றியை நான் தராமல் இருக்க மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ மிகப்பெரிய அளவுல பெறத்தான் போற. ஆனா அப்படி உனக்கான வெற்றிக்காக நீ போராடும் போது ஒருபோதும் அடுத்தவர் கஷ்டப்படும்படி எந்த துன்பத்தையும் யாருக்கும் கொடுத்திராதே. ஏன்னா இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தி நீ ஜெயிச்சன்றது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. யாருடைய துன்பமும் துயரமும் உன்னுடைய வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடாது என் செல்லமே. நீ அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி ஜெயிக்கணும்னு கூட நான் சொல்லல. யாருடைய துன்பத்துக்கும் நீ காரணமா இருந்துராத. உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும், வெற்றி பெறணுன்றதான் என்னுடைய விருப்பம். ஆனா அதுக்காக யாரையும் நீ மனசு கஷ்டப்படுத்திடக் கூடாதுன்றதான் என்னுடைய ஆசையாக இருக்கு. பிரச்சனைகளுக்கு சிறந்த ஆயுதம் பொறுமைதானே. நீ பொறுமையோட இருந்தினா அது நிச்சயம் உனக்கு நல்ல பலனை தரும். காலதாமதம் ஆனாலும் உன் வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறுமே தவிர நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. கோபம் வரும்போது அந்த கோபத்தையே தூக்கி எறிஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய். அதை விட்டுட்டு கோபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்கோபப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தைகளை வாரி வீசிவிட வேண்டாம் என் செல்லமே. எல்லா காலத்திலும் நீ பொறுமையோடு இருந்தால் அது நிச்சயமாக உனக்கு நல்ல பலனை மட்டுமே கொடுக்கும். உன்னை சுத்தி இருக்கு நடக்கிற எந்த விஷயத்தையும் நீ சாதாரணமாக நினைச்சிட வேணாம். காரணம் இல்லாமல் காகத்தை கூட நான் கரைய வைப்பது கிடையாது. எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையிலையும் உன் வீட்லையும் நான் காரண காரியத்தோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். உன் மேல உரிமையா கோபப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கும்படி அவர் உன்னுடைய தவறுகளை சொல்லி காட்டுவதற்கு அவருக்கு இடம் கொடுத்து விடு. அப்போதுதானே உன்னுடைய சரி எது தவறு எதுன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா எல்லா மனிதர்களும் அடுத்தவர் தவறு செஞ்சா சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறையையும் குற்றத்தையும் சுலபமா சொல்லிடுவாங்க. ஆனா தன்னுடைய விஷயத்துல எது சரி எது தவறுன்னு யாராலும் அவ்வளவு சரியாக சொல்ல முடியாது. அதனாலதான் உன் மேல உரிமையா கோபப்படக்கூடிய உன்னுடைய தவறுகளை உனக்கே எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபர் உன் அருகில் இருக்கும்படி பார்த்துக்கோன்னு சொல்றேன். வாழ்க்கைங்கிற பயணத்துல ஒரு சில உறவுகள் மட்டும்தான் உன் மனசுக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் தரக்கூடிய நிழல் தரும் மரமாக இருப்பாங்க. ஆனா அது அமைகிறதெல்லாம் ரொம்ப பெரிய வரம் மாறி எல்லாருக்கும் அப்படிப்பட்ட உறவு அமைந்திருவதில்லை என் செல்லமே. சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்துருக்கு. சில விஷயங்கள்ல ஏமாந்து போய் நீ மனசு நொந்து போய் இருக்கிறன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஏமாற்றங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை நீ சரி செய்து கொள்ள நிச்சயமாக உதவும். உன் மனநிலை நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். மனநிலை நல்லா இருக்கும்போது எல்லார்கிட்டையும் போய் சிரிச்சு பேசுற சந்தோஷமான விஷயம்தான். ஆனா உன் மனசுல கோபம் இருக்கும்போதும் மனசுல வாழ்க்கையை பற்றி வெறுப்பு இருக்கும்போதும் அடுத்தவர்களிடம் எரிச்சல் பட்டு மட்டும் எதையும் பேசிவிடாதே. ஏன்னா அதுக்கப்புறம் நீ மனசு மாறிடுவ. அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலும் அவர்கள் மனதில் நீ பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறப்போறதும் இல்லை, மறைய போறதும் இல்லை. எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்கள் மீது அவசரப்பட்டு வார்த்தையை வீசிட்டு நான் கோபத்துல பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன், மன வருத்தத்துல பேசிட்டேன்னு ஒருபோதும் மன்னிப்பு கேட்டு போய் நிக்காதே. அதற்கு பதிலாக அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாம இருந்துடு. மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ எப்போதும் கவலைப்பட வேண்டாம். யாரு என்ன நினைக்கிறாங்க நீ யோசிக்காம இருக்கணும்னா உன்னுடைய செயல்களை நீ சரியாக உன் மனசாட்சிக்கு உண்மையாக வைத்துக்கொள்ளேன்னு செல்லமே. உண்மையாகவே இந்த வாழ்க்கையை வாழ்வதென்பது சுலபம்தான். ஆனா அதுக்கு நீ அதிகமா அடுத்தவங்களை பத்தி யோசிக்க கூடாது. உன் வாழ்க்கையிலும் உனக்கான விஷயங்களை சரியாக செய்யணும்.